கடைகளை பற்றி நான் கவலைப்பட இல்லை, வர்த்தக ஸ்தாபனம் பற்றி கவலைப்பட, குடியிருப்புகள் வீடுகளுக்கு இந்த உணவு இந்த வீட்டுக்கு சொந்தக்காரருக்கு போறக்கூடிய நடவடிக்கையை நாங்கள் வேண்டாம் விசார பிரேரணையாக நாங்கள் கொண்டு வரோம். உறுதி வழங்க சொல்லி நாங்கள் கொண்டு வரோம் எல்லாரும் ஆதரவு செய்தாருங்கள், அதையும் செய்ய வேண்டும் என்று கூறி கடைசியா 3 நிமிஷம் மற்றது சொன்ன விடயம் கௌரவ உறுப்பினர் தவறான சொன்ன விஷயத்தை பிள்ளையா வழங்கி கொண்டிருந்தார். பிரிஸ்கிரிப்டிவ் ரைட் எங்களோட சட்டத்துல இருக்குது. அதாவது ஒருவர் ஒரு 10 வருடம் ஒரு காணியில இருந்தால் அந்த காணி அவருக்கு சொந்தம். இந்த யுத்த காலத்துல 10 வருஷத்துக்கு மேல சில பேர் காணிகள்ல இருந்திருக்கிறேன். சோ ஆட்டோமேட்டிக்கலி அவருக்கு அந்த பிரிஸ்கிரிப்டிவ் ரைட் வருது. அதை நிற்பாட்டுவதற்கு கௌரவ அமைச்சர் ராவ் ஹக்கீம் அவர்கள் ஒரு சட்டமூலம் வந்து கொண்டிருந்தார். இன்னும் வேற வேற விடையினர் நடத்தி வைத்திருக்கிறார். இந்த சட்டமூலத்துல 1983ஆம் ஆண்டிலிருந்து 2013 30 வருஷ காலத்துக்கு பிரிஸ்கிரிப்டிவ் ரைட் சட்டமூலம் செல்லுபடியாகாது. ஒரு வருஷத்துக்குள்ள யாராவது கிளைம் பண்ணினால் கொடுக்கணும் சட்டமூலத்தை கொண்டாட. அதுக்கு கவனம் சொல்றது. அதுக்கு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த 1 வருஷத்தை 2 வருஷம் வாங்கி கொடுக்கணும் கூட கேட்டிருக்கேன். அதுதான் அவர் சொன்னேன். பிரிஸ்கிரிப்டிவ் ரைட் அவர் தலைவர் அவருடைய அது ஒரு ஸ்டாண்டர்ட் லோ இந்த கண்ட்ரி. 10 வருடத்துக்கு முன்னாடி கொடுப்பு அவைக்கு தான் சொந்தம். ஆனால் இன்றைக்கு யுத்தத்தில் விட்டுட்டு ஓடினவை எல்லாம் திருப்பி வந்து காணியை கேட்டேன். இதுல பாதிப்பாக இந்த யுத்த காலத்தில் அவைப்பட்டு காணிகளை குடியேறுகிறது. அந்த சட்டமூலத்துக்கு ஆதரவளிக்காத அவர் சொல்றேன். அது செய்யலாம். அதுதான் தமிழ்நாடு அவர் சொன்ன அதுக்கு முடியாது. ஸோ 30 இயர்ஸ் 93 மட்டும் இந்த சட்டமூலம் செல்லுபடியானால் அதுக்குள்ள போய் குடியிருந்தவங்க ஒன்றும் செய்யலாம். இதுதான் இந்த பிரிஸ்கிரிப்டிவ் ரைட் லோன்ல இந்த காணி சம்பந்தமான மாகாண சபைக்கா மத்திக்காண்ட பிரச்சனை கடைசி என்னுடைய மாகாண சபைக்கா மத்திய உறுப்பினர் எந்த சட்டங்கள் எந்த அரசியலமைப்பு இருந்தாலும் அதனுடைய ஃபைனல் வேர்ஷன் என்னென்றால் சுப்ரீம் கோர்ட் அதுக்கு கொடுக்க இன்டர்பிரிட்டேஷன், சுப்ரீம் கோர்ட் கொடுக்க வியாக்கியானம் தான் ஒரு சட்டத்தினுடைய கடைசி வரைவு. இந்த காணியை பொறுத்த மட்டும் செப்டம்பர் மாதம் 23 2013 சுப்ரீம் கோர்ட் கடைசியாக ஒரு தீர்மானம் கொடுத்திருக்கு. அது மத்திக்கு தான் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி பல தீர்மானம் 6 தீர்மானங்கள் செப்டம்பர் 23 2013 தீர்மானம் தான் ஃபைனலிஸ்டா. அந்த தீர்மானத்தின் படி காணி அதிகாரம் மத்திக்குரியதாக தீர்ப்பளிக்கப்பட்டது. சம்பளி திருப்பி கணக்கு பண்ணி பெரிய பெஞ்சுக்கு போகலாம். அது மட்டும் இன்றைக்கு இந்த நாட்டின் சட்டம் சுப்ரீம் கோர்ட் டீசன் தான். அதையும் நான் புரிஞ்சு கொள்ளும். எனக்கு அப்படி இல்லை. சுப்ரீம் கோர்ட் டீசன் பண்ண மற்ற எல்லாத்தையும் ஓவரைட் பண்ணுறது அப்படித்தான். ஒரு கேஸ்ல டிசைட் பண்ணினா சுப்ரீம் கோர்ட் டீசன்